ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அதை தான் நம்ம பிரிச்சு மேய போறோம், அதாவது பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். சரி, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலரோட டியூரேஷன் பார்த்தா 2 நிமிஷம் 15 செகண்ட் இருக்கு. இந்த 2.25 நிமிஷம் ட்ரைலரை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 20 செகண்ட்க்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு நார்மல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வழக்கம் போல நம்ம ஏஆர் முருகதாஸ் படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரு சில லவ் சீன்ஸ், அந்த ஃபேமிலி ட்ராமா, அந்த காமெடிஸ் இதெல்லாம் இந்த லைட்டர் மூமெண்டா வச்சு கொஞ்ச நேரம் ஆடியன்ஸ் அப்படியே செட் பண்ணி கொண்டு போறாங்க. அடுத்து 20 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தா சில பேர் கன்ஸ் எல்லாம் வச்சு சுடுற மாதிரி காட்டுறாங்க, கன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு கன் மாஃபியாவை பத்தின படமா தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்படி நார்மலா போய்கிட்டு இருக்க நம்ம சிவகார்த்திகேயனோட லைஃப் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் எந்த இடமா இருக்கும்னா, ஒரு பிளாஸ்ட் சீன் காட்டுறாங்க. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா தான் இருக்கு. நான் ஏன் அது ஹாஸ்பிட்டலா இருக்கும்னு சொல்றேன்னா, நம்ம ஹீரோயின் இந்த படத்துல டாக்டரா தான் வராங்க. அதை நீங்க இந்த படத்தோட சாங்லயே பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரைலர்லயும் பார்த்தா ஒரு ஷாட்ல அந்த ஹீரோயின் ஜன்னலை ஓபன் பண்றாங்க. அப்பதான் அந்த பிளாஸ்ட் நடக்குது. ஸோ ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தான் அந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பிளாஸ்ட் போது அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் நம்ம சிவகார்த்திகேயன் கஷ்டப்பட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் அப்படி பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு அவரோட பிரெயின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதையும் இந்த ட்ரைலர்ல ஒரு டயலாக் மூலியமா சொல்லியிருக்காங்க. அவன் உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அவரோட பிரெயின்ல அந்த ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைமை எஸ்கே ஆக்ஷன் மோட்லயே இறங்குறான் போலுக்கு. இந்த பிளாஸ்டுக்கு யார் காரணம்ட்டு நம்ம எஸ்கே தேடி பார்க்கும் போது தான் அது நம்ம வில்லன் தான் அப்படிங்கறது தெரிய வருது. இதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு போலீஸ் கேங்கும் அந்த மாஃபியா கேங்க பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். இன்னொரு சைடு நம்ம எஸ்கேவும் ஆக்ஷன் மோட்ல இறங்கி அந்த மாஃபியா கேங்கோட ஃபைட் பண்றாரு. இந்த போலீஸ் கேங்கும் நம்ம எஸ்கேவும் சேர்ந்து எப்படி அந்த மாஃபியா கேங்க பிடிச்சி கடைசியில வில்லனை தோக்கடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாவும் மெயின் கதையாவே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வில்லனா யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தா, நம்ம துப்பாக்கி படத்துல நடிச்சிருந்த வில்லன் தான் இந்த படத்துல நம்ம எஸ்கேவுக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. இதுல நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, கோட் படத்துல நம்ம தளபதி நம்ம எஸ்கே கிட்ட துப்பாக்கி கொடுத்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. துப்பாக்கி எப்படிங்க சிவா? அந்த டயலாக்கு கவுண்டர் டயலாக்கா தான் இந்த மதராசி ட்ரைலர்ல ஒரு டயலாக் வருது. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். முருகதாஸுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாமே ஃப்ளாப்ல தான் முடிஞ்சிருக்கு. அவருக்கு கடைசியா வந்த படம் என்னன்னா சிக்கந்தர். நம்ம சல்லுபாய் நடிச்சு வெளிவந்த படம் தான் சிக்கந்தர். அந்த படம் ஹிந்தியில பயங்கர ஃப்ளாப்ல தான் முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் நம்ம தமிழுக்கே ரிட்டர்ன் ஆகி நம்ம எஸ்கே வச்சு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமா தான் இந்த மதராசி படம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் தமிழ்ல ஹிட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சார், நானும் கூட நிப்பேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரைலர்ல நம்ம சிவகார்த்திகேயன் 2 லுக்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நார்மல் பீர்டு வச்சுக்கிட்டு ஒரு கெட்டப்ல வராரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியர்ட்ல நம்ம எஸ்கே வரதையும் இந்த ட்ரைலர்ல பார்க்க முடியும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்புறம் இந்த படத்துல ஹீரோயினா ருக்மிணி வசந்த் அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஏஸ் படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதுலயே நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் கூடயும் நல்ல கெமிஸ்ட்ரியும் நல்ல லவ் ஸ்டோரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர்ல அவங்கள கடத்தி வச்சிருக்க மாதிரி கூட சீன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். மேபி நம்ம எஸ்கே அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ற மாதிரி சீன்ஸும் இந்த படத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா தொடரா. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நம்ம அணி தான் பண்ணியிருக்காரு. அணியை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அணி எப்பவுமே நம்ம சிவகார்த்திகேயனுக்கு நல்ல சாங்ஸையும் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மதராசி படத்துலையும் நம்ம அணி சிவகார்த்திகேயனுக்காக நல்ல சாங்ஸையும் நல்ல பிஜிஎம்மையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரைலர்ல வந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே செம்மையா இருக்கு. அதை தியேட்டர்ல கேட்கும் போது இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 சாங் வெளியா இருந்துச்சு. ஒன்னு சலம்பல அப்படின்னு ஒரு சாங்கும்,
அடுத்து வலியிறேன் அப்படிங்கிற ஒரு சாங்கும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2 சாங்குமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த சலம்பல சாங் யார் பாடியிருக்கான்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் கடந்த சில நாட்களா மோஸ்ட் ஃபேமஸா இருக்கிற நம்ம சாய் அபிநயக்கர் தான் பாடியிருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. டோட்டலாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும்ட்டு தோணுதுன்னா ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக தேட்டர் வாட்சபிளாக தான் இந்த படத்தை நம்ம ஏஆர் முருகதாஸ் எடுத்திருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5 தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் செப்டம்பர் 5 இந்த படம் தேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதராசி படத்தோட ஒன்லைன் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சோலி முடிச்சு போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. Dinner